இன்னும் ஒரே பதட்டமா இருக்கிற மாதிரி இருக்கு வாய்ஸ். எக்ஸாமா? ஓ, படிக்கிறீங்களா அப்போ? நாளைக்கு பாத்துக்கலாமா அப்போ? பரவாயில்லையாடா? சரி, ரைட். இல்ல நேத்திக்கே எனக்கு கிளாஸ் வைக்க முடியா, சரி அதனால தான் ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் இட். ரைட். அன்னைக்கு ரேஷியோஸ் அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் ஈஸியா இருந்ததா? ஓகே. ஷேர் பண்றேன்டா. ப்ரொபோர்ஷன்ஸ்னா என்னடா சங்கமித்ரா? வாட் டு யூ மீன் பை ப்ரொபோர்ஷன்ஸ்? எப்படி என்னது அர்த்தம்? ரேஷியோக்கும் ப்ரொபோர்ஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? என்ன அர்த்தம்னா, ஒரு நிமிஷம் இருங்களா, ஸ்ரீச்சரனுக்கும் அதாவது ப்ரொபோர்ஷன்ஸ்னா என்ன அர்த்தம்னா, 10 நாள்ல ஒரு வேலைய 6 பேர் முடிக்கிறாங்கன்னா 5 நாள்ல அதே வேலையை எவ்வளவு பேர் முடிப்பாங்க? அதெல்லாம் தான் ப்ரொபோர்ஷன்ஸ். நம்ம ஞாபகம் இருக்காடா, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஆகுது, 5 நாளைக்கு எவ்வளோ? அதே ஒரு நாளைக்கு 10 மணி நேரம்னா 40 ஹவருக்குன்னா எவ்வளவு ஆகும்? ஞாபகம் இருக்கா? அதுதான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்னடா சொன்னா? பி பிஆர் டிவைட் பை 100. யோசிச்சு சொல்லுங்க. பிஆர்டி டிவைட் பை 100 இல்ல பிஎன்ஆர் டிவைட் பை 100. ஏன் டீ விட்டீங்க பாவம்? டென்யூரா? பிரின்சிபல் இன்டு ரேட் ஆஃப். ஐயோ எனக்கு கால்ல டீ 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 கால்ல வெள்ளடா. ஓகே ரைட். பிஆர்டி டிவைட் பை 100. அப்போ அமௌண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா? சேர்த்துது கரெக்டா? பிரின்சிபலையும் அசலையும் வட்டியும் சேர்க்கறது தான் அமௌண்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? சூப்பர், வெரி குட். ஏய், என்னோட வாய்ஸ் எக்கோ கேக்குறதாடா? Okay. கொஞ்சம் இன்னைக்கு பேர் பண்ணிக்கூடாண்ணா. என் ஹெட்செட்லாம் கொஞ்சம் மாறி இருக்கு, அதனால ஹெட்செட் ஒர்க் ஆக மாட்டேங்குது. மண்டே இன்னைக்கு ப்ராப்பரா ரெடி ஆயிடும். ஓகே சாரிடா. இல்லஸ்ட்ரேஷன் 19, 20, 20 போட்டோம், 21 போட்டோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 23, 24. எது வரைக்கும் நான் போட்டோம்? Find the compound interest on 1000 for 4 years at 5% per annum. ஐயோ அப்படியா? ஒரு நிமிஷம். அப்ப புக் எடுத்துறாங்கண்ணா, ஒரு நிமிஷம். சங்கமித்ரா, உங்க காலேஜ்ல யாராவது பிகாம்க்கு அக்கௌண்ட்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்கா டியூஷன்ஸ் இல்ல சிடபிள்யூ இன்டருக்கு யாராவது இருந்ததுன்னா என்ன ரெஃபர் பண்ணிடா சங்கமித்ரா. இன்டர் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ரெண்டுமே எடுக்கிறேன்டா. அதை தவிர ஃபைனல்ல ஸ்ட்ராட்டஜிக் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறேன்டா. அதை தவிரவும் பிகாம் எடுக்கிறேன். பிகாம்ல எல்லா சப்ஜெக்ட்ஸுமே எடுக்கிறேன். எக்கனாமிக்ஸும் மார்க்கெட்டிங் தவிர பேங்கிங் தவிர எல்லாமே எடுக்கிறேன்டா. எல்லா அக்கௌண்ட்ஸ், டாக்ஸ்,
கார்ப்பரேட் அக்கௌண்டிங் எல்லாமே அக்கௌண்ட் யாராவது இருந்தா சொல்லுங்க. ஓகேவா? தேங்க்ஸ். இப்போ என்னோட கோச்சிங் உங்களுக்கு எல்லாம் புரியுதாடா? நல்லா கிளியரா புரியுதா கான்செப்ட்ஸ்லாம்? ஏதாவது டிஃபிகல்ட்டி ஏதாவது ஃபேஸ் பண்றீங்கன்னா சொல்லுங்க. இதுல இருந்து பார்க்கலாமாடா சங்கமித்ரா? பேசாம ஒரு நிமிஷம் இருங்கடா. இல்லஸ்ட்ரேஷன் 22ல இருந்தே பார்த்தோன்னு தெரியலாமா புக்ல? இது பாருங்கடா. அமௌண்ட் அமிட் டெபாசிட் 1200 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் at the end of இது நீ போட்டுருவலடா. பிஎன்ஆர் பை 100. Sumit borrowed 7,500, 14.5% per annum. Simple interest for 2.5 years. Find the amount you have to pay after that period. After that period நாலே amount கேக்குறாங்கடா. ஓகேவா? So simple interest னா என்ன அர்த்தம்? Borrowed 7,500. So 7,500 into 14.5 by 100 into 2.5. அது என்ன ஆன்சர் வருமோ இதுவும் போட்டோமோ நம்ம? இது முடிச்சிட்டோம். இது முடிச்சிட்டோமாடா? இது முடிச்சிட்டியாடா? 24 27 எது வரைக்கும் முடிச்சிட்டோம் சொல்ல? 28ல இருந்து ஆரம்பிக்கட்டுமா? 2760 டிவைட் பண்ணுங்க இன் 2 பார்ட்ஸ்னு சொல்றாங்க. கேக்குறதா சங்கமித்ரா? ஸ்ரீச்சரன், குட் ஈவினிங் ஸ்ரீச்சரன். ஸ்ரீச்சரன் என்னோட ஹெட்செட் இல்ல கண்ணா, கொஞ்சம் இஷ்யூஸா இருக்குடா, அதனால நான் டைரக்டா எடுக்கிறேன். சரியா கேட்கலன்னா சொல்லுங்க ஸ்ரீயா. Divide 2760 in 2 parts such that simple interest on one part at 12.5% per annum for 2 years is equal to the simple interest on the other part at 12.5%. Sricharan, நான் simple interest concept எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே,
வீடியோ ரெக்கார்டிங் இன்னைக்கு லோட் பண்ணிடுறேன். நேத்தியோடதெல்லாம் லோட் பண்ணல நான். இன்னைக்குள்ள லோட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நேத்தி கொஞ்சம் சிஸ்டம் ஸ்லோவா இருந்தது, பண்ண முடியல. நேற்று எதுவும் பண்ண முடியல, முந்தா நேற்று எதுவும் பண்ண முடியல. நேற்று ஆக்சுவலாக கிளாஸ் இல்லை, முந்தா நேத்தியோடதும் பண்ண முடியல. அதனால இன்னைக்கு நான் எப்படியாவது உட்காந்து ட்ரை பண்ணி லோட் பண்ணிடுறேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா பிஎன்ஆர் பை 100. அதை வச்சு சம்ஸ் இப்போதான் 2 சம் தான் போட்டிருக்கோம் ஸ்ரீச்சரன். நிறைய மிஸ் பண்ணல நீங்க. ஓகேவா? இப்போ அவன் என்ன சொல்றான், 2760 ரூபான்றது ஒரு அமௌண்ட் இருக்கு கணம். அது 2ஆ பிரியுது. அல்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு பார்ட், ஒரு பகுதி சிம்பிள் இன்ட்ரெஸ்டுக்காகவும் அந்த என்ன பகுதி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பகுதி பிரிச்சிருக்கோமோ தட் இஸ் ஈக்குவல் டு த 2 வருஷத்துல வர சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 3 வருஷத்துல வர சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அந்த மாதிரி பிரிஞ்சிருக்கான் அமௌண்ட். ஸோ அவன் என்ன கேட்கறாங்க அப்படின்னா, இனிஷியலா நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க சொல்லுமா, ஒரு ஒரு எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஒரு பகுதி எக்ஸ், இன்னொரு பகுதி 2760 மைனஸ் எக்ஸ். ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து அப்பனா என்ன வரும்னா பிஎன்ஆர். PNR divided by 100. So P into thing என்ன x into number of years 2 into rate of interest 12.5%. இப்படி வரும். அப்ப என்ன வரும்? So 0.12 இது ஒரு இது இன்ட்ரெஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸ்ல எப்படி வரும்னா PNR divided by 100. இது எப்படி வரும்னா 2760 minus x into 3 into 12.5%. இது ஒரு பக்கம். ஓகேவா? இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க கிடைக்கிற ஒன் பார்ட்ல கிடைக்கிற 2 வருஷம் சிம்பிள் இன்ட்ரெஸ்டும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து அதர் பார்ட் 3 இயர்ஸ் சொல்றாங்க. இப்ப நம்ம ஒண்ணும் இல்ல, ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஈக்குவேட் பண்ணிட்டாக்கா எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு வரும், நம்பர்ஸ்லாம் ஒரு சைடு வரும், எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா உங்களுக்கு? சங்கமித்ரா புரியுதா? டீச்சரன் புரியுதா? எப்படி வரும்? இந்த இருக்குல்ல 2x into 12.5% is equal to 2760 minus x into 3 into 12.5%. அப்பனா எப்படி வரும்னா இது கேன்சல் ஆயிடும். x ஒரு பக்கமா வச்சுக்கோங்க. அப்ப 2x is equal to 2760 into 3. Teacher, 2760 into 3 என்னன்னு பாருங்க கால்குலேட்டர்ல. அப்போ இங்க பாத்தீங்கன்னா x எல்லாம் ஒரு இடத்துல எடுத்து வச்சுக்கலாம். plus 3x plus 2x is equal to 8 2 teacher. இப்போ 5x is equal to 8280. x is equal to என்ன சொல்லலாம் சங்கமித்ரா? ஓகேவா? x கண்டுபிடிச்சிட்டோம். இன்னொரு பார்ட் என்ன சங்கமித்ரா? செகண்ட் பார்ட் என்ன? x
செகண்ட் கேஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மைனஸ் பண்ணி சொல்லுங்க, எவ்வளவு வருது சொல்லுங்க. இது 1656 தானா? அப்ப இது என்ன வரும்? 1104. அப்ப இது எடுத்து டோட்டல் இது எடுத்து டோட்டல் பண்ணீங்கன்னா இந்த டோட்டல் வரும் 276. புரிஞ்சுதா ஸ்ரீசரனுக்கும் சங்கமித்ராக்கும்? ஸ்ரீசரன் புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸ்ரீசரன் இந்த ஸ்டெப்பா? ஒரு நிமிஷம். அதான் ஸ்ரீசரன் இந்த சம்ல 2760 ரெண்டு பார்ட்டா பிரிச்சிருக்காங்க ஸ்ரீசரன். ஒரு பார்ட் வந்து இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறதா, that is equal to simple interest on the other part for 3 years. ஓகேங்களா? அப்போ ஒரு பார்ட் x ஓடது 1656 கண்டுபிடிச்சோம் ஸ்ரீசரன். செகண்ட் பார்ட் 2760 minus 1656 அப்போ 110. ஸோ ஃபுல்லா ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த நம்பர் வந்துடும் சொல்றோம். இதுதான் ரெண்டா இப்படி டிவைட் ஆயிடுச்சுன்னு சொல்றோம். புரியுதா? Question 29. ஸ்ரீசரன் படிங்களா அந்த கொஸ்டின்? அதாவது ஒரு பர்சன் வந்து 8000 ரூபாய் borrow பண்ணிருக்காங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2 இயர்ஸ்க்கு. சரியா? இன்னொன்னு வந்து 10,000 ரூபாய், ஒரு பர்சன்டேஜ் லோவர் than the first for the 1 year. லோவர் than the first னா at 1% lower than the first year னா, say for example இந்த ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது நம்ம 8% வச்சுக்கோங்களா, அடுத்த வாட்டி 7%க்கு அவன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல பண்றாங்க. இப்போ இது மொத்தமாவே அவன் வட்டியா வந்து 2500 வந்து பே பண்றாங்க 3 வருஷத்துக்கும் சேர்த்து. அப்போ 2 வாட்டி வாங்கின போது வட்டி பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் 8000 ரூபாய் வாங்குறாங்க 2 வருஷத்துக்கு, 2 இயர்ஸ். அது பர்சன்டேஜ் தெரியல, சம் எக்ஸ் பர்சன்டேஜ்க்கு வாங்குறாங்க ஃபர்ஸ்ட் டைம். ரெண்டாவது டைம் 10,000 ரூபாய்க்கு வாங்குறாங்க at 1 into 1% லோவர்னா என்ன, எக்ஸ் மைனஸ் 1 அந்த பர்சன்டேஜ்க்கு இது வாங்க. In all, he paid 2,500 as the interest in 3 years. Interest வந்து 2,500 பே பண்றாங்க. Number of years 3 years. Find the two rates at which he borrowed the amount. ரெண்டு வாட்டி போயிருக்கான் பண்ணிருக்கான்ல, அப்ப முதல் வாட்டிக்கு என்ன பர்சன்டேஜ், அடுத்த வாட்டிக்கு என்ன பர்சன்டேஜ் கேக்குறாங்க. இதான் கொஸ்டின். புரியுதா? ஆனா அவங்க சொல்றாங்க வட்டி காசு மட்டும் இவ்வளவு வாங்குறான், வட்டி வந்து இன்ட்ரெஸ்ட் தானே, வட்டி தானே, அது இவ்வளவு வாங்குறான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ இது எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிள். ஃபர்ஸ்ட் இதுக்கு PNR by 100, 8,000 into R into two by 100.
இல்ல 8000 into 2 into x percentage. சரியா? அது added. அடுத்த விஷயத்துக்கு அதே ஃபார்முலா 10,000 into 1 by 100 into r minus. இது ரெண்டுமே சேர்த்து 2500. இப்போ நீங்க என்ன பண்ணா x மட்டும் கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிப்பீங்களா? ஈஸியா இருக்குமா உங்களுக்கு? இல்ல போட்டு காமிக்கட்டுமா? ட்ரை பண்றீங்களா? ட்ரை பண்றீங்களா அந்த சம்ம? இதுதான் அப்ரோச், இவ்வளவுதான். ஆமா, நீங்க r minus 1 by 100 கூட போடலாம்டா, எல்லாமே ஒண்ணுதான்டா. உங்க டவுட் என்ன? இங்க 100 போட்டேன்டா. into 1 into r minus 1 divided by 100 அப்படி கூட போடலாம். இப்படி கூட போடலாம்டா. இப்படி கூட போடலாம், தப்பு கிடையாது. ஓகே, ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 29 ட்ரை பண்ணுங்க. சங்கமித்ரா கொஸ்டின் படிக்கலங்கண்ணா. இதுக்கு சின்ன நோட் எடுத்துக்கோங்கண்ணா, சின்ன நோட் மட்டும் எடுத்துக்கோங்க. இது ஒரு ஃபார்முலா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இன்க்ரீஸ் இன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை இன்க்ரீஸ் இன் டைம் இன்டூ 100 டிவைடட் பை p. எழுதிக்கோங்க ஃபார்முலா. இந்த r கேட்டாங்க, இந்த மாதிரி இன்க்ரீஸ் கொடுத்தாங்க அப்படின்னா இன்க்ரீஸ் இன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை இன்க்ரீஸ் இன் டைம் இன்டூ 100 டிவைடட் பை p. எழுதிக்கோங்க. இங்க பிரின்சிபல் 20,000. ஓகேவா? இன்க்ரீஸ் இன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 4,000. நம்பர் ஆஃப் இயர்ஸ் 4 இயர்ஸ். எழுதிக்கோங்க ஃபார்முலா. அங்கெல்லாம் மழையா ஸ்ரீச்சரன் உங்களுக்கு? ஒரே நிமிஷம் ஸ்ரீச்சரன், நீங்க திடீர்னு மழை வர ஒரே நிமிஷம். சங்கமித்ரா ஸ்ரீச்சரன், எனக்கு சின்ன ரெக்வெஸ்ட். டாக்டர் மழையில மாட்டிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் கிளாஸ் இன்னைக்கு இதோட முடிச்சுக்குவா. சாரி கண்ணா. ஓகேவா? சாரி சங்கமித்ரா, சாரி ஸ்ரீச்சரன். பயங்கரமா மழை பெய்யுதுங்க. தேங்க்ஸ் கண்ணா. நான் இன்னைக்கு எப்படி இருந்தாலும் எல்லா வீடியோ ரெக்கார்டிங் செஷன்ஸும் அனுப்பிச்சு விடுறேன் ஸ்ரீச்சரன். சங்கமித்ரா ஸ்ரீச்சரன், நீங்க டெஸ்ட் முடிஞ்சு அனுப்பிச்சு விட்டுருங்க கண்ணா, உங்களுக்கு டைம் பார்த்துட்டு. ஓகே, பை பை. சாரி, ரொம்ப சாரி.